ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் வந்து எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆயிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து பெரிஷாவோ புல்லிஷாவோ போயிருக்குங்களா, இல்லை எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் அட் த சேம் டைம் ஓகே, ஒரே நிமிஷம். எஸ், ஓகே. அட் த சேம் டைம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து நமக்கு மண்டே மார்க்கெட், அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து போன வீக் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும், மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து ரீபவுண்ட் ஆகி மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட் வந்து 2 நாளாக, அதாவது வெனஸ்டே அண்ட் டியூஸ்டே இல்லை ஆமாம் கரெக்ட், டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேரிஷ் மாதிரி தான் இருந்துச்சு. செல்லர்ஸ் வந்து டாமினேஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் இன்னும் செல்லர்ஸ் சைடு போகலை. பயஸ் திரும்ப கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் திரும்ப ப்ரைஸ் மேலே ஏற்றுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் மண்டே மார்க்கெட் நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே போயிருக்குது. 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், வெனஸ்டே வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப பேரிஷாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பயஸ் செல்லர்ஸ் பக்கம் மார்க்கெட் போகலை அப்படிங்கிறது தான் நான் திரும்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் திரும்ப ரீபவுண்ட் ஆகும், மேலே போகும் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே தான் போயிருந்தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஜாஸ்தியாக நம்ம டிஃப்ரென்ஸ் வைக்க மாட்டோம். ஒரு கம்மி மார்ஜினில் கம்மி டிஃப்ரென்ஸில் நம்ம ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் பேசிஸில் வந்து இந்த ஸ்பைக், இந்த பயர்ஸோட டாமினேஷன் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப மார்க்கெட் அப்படியே சைட் வேஸ்ல போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் நெவர்த்லெஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ராப்பர் டைம்ல நீங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஏன்னா வித் டீசன்ட் ப்ராஃபிட் நீங்க வெளில வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அட் த சேம் டைம் மண்டே மார்க்கெட் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம என்னதான் வந்து பயர்ஸ்ன்னு லாஸ்ட் வீக் பேசினாலும் இந்த வீக்கும் டெஃபினட்டாக பயர்ஸ் வந்து எப்படி நம்ம லாஸ்ட் வீக் வந்து பயர்ஸ் நமக்கு வந்து மேலே ஏற்றி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு வந்து வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயர்ஸோட டாமினேஷன் டெஃபினட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எஸ், மார்க்கெட் வந்து இட் வில் பி ஆன் போத் த சைட்ஸ். பயர்ஸும் டாமினேஷன் இருக்கும், செல்லர்ஸும் டாமினேஷன் இருக்கும். பட் ஆனால் செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு டீசன்ட் ப்ராஃபிட், ஒரு 40 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு 50 ருபீஸ் டிஃப்ரென்ஸ்லேயும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ஒரு 40 to 50 ருபீஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸில் நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னாலே இட் வில் பி அ வெரி ஹியூஜ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அகெயின் ப்ராஃபிட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். எது ஹியூஜ், எது டீசன்ட் ப்ராஃபிட், எது கம்மி ப்ராஃபிட்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டீசன்ட் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு 50 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அ டீசன்ட் ப்ராஃபிட் ஃபார் யூ. ஸோ அதனால வந்து நீங்கள் மண்டே மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் புட் ஆப்ஷனில் உள்ளே போகலாம். பட் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் சைடில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்மிங் டு தி கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு சைட்வேஸை தாண்டி எனக்கு செல்லர்ஸோட டாமினேஷன் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மார்க்கெட் எப்போல்லாம் எனக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் எனக்கு செல்லர்ஸ் திரும்ப மார்க்கெட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து கீழே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஜிங்கே எடுத்துக்கோங்களேன். மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் எப்பெல்லாம் மேலே போகுதோ அப்போல்லாம் எனக்கு செல்லர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. எப்பெல்லாம் செல்லர்ஸ் வராங்களோ அப்போல்லாம் வந்து வைஸ் வர்ஸா பயர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் எனக்கு அப்படியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி எனக்கு தெரியுது. அது மார்க்கெட் மேலேயும் போகல கீழேயும் போகல, அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லையும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகுது. அண்ட் அடுத்த ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மட்டும் டாமினேஷன் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 1 hour பயர்ஸ் டாமினேஷன் இருக்குது. ஸோ இதே தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கேண்டில்ஸ்லையுமே பார்க்கலாம், எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்க்கலாம். அலுமினியம் அண்ட் ஜிங்க் அண்ட் காப்பர்
நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நேச்சுரல் கேஸ். பட் ஆனால் மெட்டல்ஸ் ஜிங்க், அலுமினியம் அண்ட் காப்பர் இது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஏன்னா நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒரு ஒரு 6 to ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு 2 to 3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் அப்படியே ஒரு மாதிரி சைட்வைஸ்லேயே போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் நல்லாவே வந்து பூஸ்ட் ஆகி போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ 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 ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்டல்ஸுக்கும் எனக்கு எனர்ஜி நேச்சுரல் கேஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா எப்போவுமே என்னோட ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்துனா ஒரே மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி மண்டே ப்ரெடிக்ஷன் எனக்கு வந்து மெட்டல்ஸாக இருக்கிற அலுமினியம், ஜிங்க், அப்புறம் காப்பர் இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா என்னதான் வந்து எனக்கு பயஸ் திரும்ப மேலே இதெல்லாம் பாருங்க நல்ல பெரிய ஒரு கிரீன் கேண்டில், பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து மார்க்கெட்டை திரும்ப கீழே எடுத்திருக்காங்க. எஸ், ஒரே செக்மெண்ட்ல ஒரே கேண்டில் எடுக்கலனாலும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல எனக்கு அப்படியே திரும்ப அந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ரீசன்னால வந்து டெஃபினட்டா மண்டே மார்க்கெட் வந்து எனக்கு பேரிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு அகைன் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி தான் கமாடிட்டிஸ்க்கு நீங்க ஒரு 1 hour கேப் கொடுத்துட்டு நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு நீங்க செல்லிங் சைட்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து காப்பர், அலுமினியம், ஜிங்க் இது மூணுத்துக்கும். நேச்சுரல் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பயஸ் கம்ப்ளீட்டா எனக்கு வந்து டாமினேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டு கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கும். பட் நீங்க எடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான் இது. எடுத்த உடனே ட்ரேட் எடுத்துட வேணாம். இது வந்து என்னோட அனாலிசிஸ் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லலாம். பட் யூ டெஃபினெட்லி உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 9 o'clock 9:05 9:10 நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுத்துருவீங்க. பட் நான் எப்போவுமே வந்து ஒரு 1/2 hour to 1 hour நான் வாட்ச் பண்ணுவேன் மார்க்கெட்டை. வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் என்ட்ரி வந்து எடுக்கலாமா போகலாமா வேணாமாங்கிறது நான் யோசிப்பேன். ஸோ அந்த பேசிஸில் வந்து நான் சொல்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் 1/2 hour to 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நேச்சுரல் கேஸில் ஒரு பையிங்க்கு கால் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டீசன்ட் ப்ராஃபிட், அதாவது ஒரு 1 rupeeலேருந்து ஒரு 1.5 rupee வரைக்கும் நீங்கள் நேச்சுரல் கேஸில் வந்து இல்லை நேச்சுரல் கேஸ் டெஃபினட்டாக 1.5க்கு மேலேயே போகும். ஏன்னா வந்து பயஸ் ரொம்பவே டாமினேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக 1.5 to 2 rupees வரைக்கும் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரலாம் நேச்சுரல் கேஸுக்கு. அண்ட் மெட்டல்ஸ்க்கு வந்து அலுமினியம் அண்ட் ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 60 பைசைலேருந்து 1 rupee நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்ஸுக்கு. காப்பருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 1 rupee to 1.5 rupees நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் 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 என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் கேஸ்க்கு வந்து பையிங் சைட் நான் சொல்கிறேன். அண்ட் ஜிங்க், அலுமினியம் அண்ட் காப்பருக்கு வந்து நான் வந்து செல்லிங் சைடு நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி போகுது, எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு மண்டே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டிப்பாக மண்டே அன்னைக்கு இன்னொரு வீடியோவில் நான் டெஃபினட்டாக உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்க வந்து வேற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றீங்க, நான் பையஸ் சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ் நான் பையிங் சைட் ப்ரெடிக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி செல்லிங் சைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் எதை பேஸ் பண்ணி பண்ணுங்கிறது நான் சொல்லலாம். ஸோ வி கேன் ஹேவ் சம் கான்வர்சேஷன்ஸ் அரவுண்ட் இட். அண்ட் உங்களுக்கு வேற எதுவும் டாபிக்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா நான் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ். அவங்களுக்கு இந்த சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.